வணக்கம் நண்பர்களே. இந்த வருஷம் பொங்கல் ஒரு 2 நாள் சேர்த்தாப்புல லீவ் கிடச்ச உடனே எங்கே போகலான்னு எல்லாரும் ஃபேமிலியாக முடிவு பண்ணும்போது, சென்னையிலேருந்து அதிகமாக எல்லாரும் போகிற ஒரு திருத்தலம் தான் திருப்பதி போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். திருப்பதி பொதுவாக இது மாதிரி நிறைய வாட்டி போயிருக்கோம். போகும்போதெல்லாம் நேரடியாக வண்டி எடுத்து மலைக்கு மேலே போவோம். இந்த வாட்டி போகும்போது கீழே இருக்கிற நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டோம். அதன்படி நாங்கள் பிளான் பண்ணி வண்டி புக்கிங்கும் அதேமாதிரி திருப்பதியில் புக்கிங்கும் பண்ணி வச்சுருந்தோம். காலையில் ஒரு 4 மணிக்கே நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம். காலையில் நல்ல பனி, 2 பக்கம் பயங்கரமான பனி, 2 பக்கம் அழகிய காட்சிகள். முதல்ல நாங்கள் பிளான் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா சுருட்டப்பள்ளி இடத்துக்கு நாங்கள் முதல்ல போகிறோம். சுருட்டப்பள்ளின்றது சென்னைக்கு பக்கத்தில் இருந்தாலும் அது ஆந்திராக்குள்ளே தான் இருக்குது, சித்தூரில் தான் இருக்குது. இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில், சிவன் கோயில், ஒரு மிக சிறப்பான கோயில். இதுக்கு என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்தல வரலாறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் துர்வாச மகரிஷியால் சாபம் அடைஞ்சு இந்திரலோகத்தை பதவி எழுந்தார் நம்ம இந்திரர். இந்திரர் அவருடைய ராஜ்யத்தை வந்து அசுரர்கள் அப்போ எடுத்துக்கிட்டாங்க. அவருடைய அந்த இந்திர பதவி இழந்து அது திருப்பி அவருக்கு கிடைக்கணும்னா அவர் பார்க்கடலை கடைஞ்சு அதுலேருந்து அமுதம் சாப்பிட்டு பலம் படணும் அப்படின்னு அவருடைய தேவகுரு பிரகஸ்பதி சொல்கிறாரு. இப்போ இதுக்கு என்ன பண்ணான்னா, அவர் அந்த பார்க்கில் கடையிறதுக்கு வாசுகின்ற பாம்பை கயிறாகவும் மந்திரமலையை மத்தாவும் யூஸ் பண்ணி தேவர்கள் ஒரு பக்கம் இருக்க, அசுரர்கள் ஒரு பக்கம் இருக்க, அந்த மாதிரி அந்த பார்க்கடலை கடையும் போது அந்த வாசுகி பாம்பு அந்த வலி தாங்காமல் அந்த விஷத்தை கக்குது. அந்த விஷம் வந்துட்டு அந்த அனைத்து ஜீவராசியும் நாசம் பண்ணிடும்ன்ற பயத்தில் எல்லாரும் சொன்னப்போ சிவன் வந்து அந்த விஷத்தை எடுத்து சாப்பிட்றாரு. அது சாப்பிட்றது பார்வதிக்கு தெரிஞ்ச பார்வதி அந்த விஷம் கீழே போகாமல் அது கழுத்துக்குள்ளே பிடிச்சி நிறுத்துறாங்க. அது பிடிச்ச அவருடைய மடியில் படுக்க வச்சு கழுத்தை பிடிச்சதுனால அந்த விஷம் கழுத்திலே தங்கிடுது. அதனால தான் அந்த நீலகண்டன் என்ற பேர் அவருக்கு சிவனுக்கு இருக்குது. அந்த இடம்தான், அந்த பார்வதியோட மடியில் இருந்து அந்த இடம்தான் இந்த சுருட்டப்பள்ளின்னு சொல்கிறாங்க. அந்த விஷத்தை தடுத்து இருந்தனால பார்வதிக்கு அமுதாம்பிகை என்ற பேரும் இங்கே இருக்குது. பிரதோஷ வழிபாடு இந்த கோயிலில் தான் ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவனை வந்து லிங்க ரூபத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. உலகத்தில் எந்த இடத்துலையும் இல்லாத ரூபத்தில் சிவன் இருப்பார். சிவன் வந்து அனந்த சயன கோலத்தில் இருப்பார். அந்த விஷம் சாப்பிட்டு இருந்ததால் அதை பார்வதி மடியில் படுக்கிறதுனால அந்த ஒரு காட்சி இதுக்கு மாதிரி அது ஒரு அனந்த சயனத்தில் இருப்பது அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. சுருட்டப்பள்ளி கோயிலுக்கு அப்புறம் அடுத்த கோயில் நாங்கள் போனதா வேதநாராயணம் டெம்பிள். நாகலாபுரத்தில் இருக்கிற கோயில் தான் இதுவும் ஆந்திராப்புல தான் இருக்குது. வேதநாராயண கோயிலில் இருக்க மூல விக்கிரகம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுடைய 10 அவதாரத்தில் முதல் அவதாரமான மத்ஸ்ய அவதாரத்துடைய ரூபத்தில் தான் இருக்கும். கோவிலோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் நடக்கிற அந்த சூரிய பூஜைன்றது வருஷத்தில் 3 நாள் வந்து சூரியனுடைய கதிர்கள் நேராக அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலே படும். அப்படி முதல் நாள் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்ப கிரகத்துடைய மூல விக்கிரகத்துடைய காலில் அந்த சூரிய ஒளியாக படம், 2வது நாள் நாபியில் படம், 3வது நாள் நெத்தியில் படம். அப்படி அந்த 3 நாட்கள் அந்த சூரிய கதிர்கள் படுறதுன்றது ரொம்ப விசேஷமாக கருதப்படுறது. இந்த கோவில் நாங்கள் போன சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்கு. ரெனோவேஷன் நடந்திருக்கு. அதை மூல பிரகாரம்லாம் மூடி வச்சுருந்தாங்க. அதோடைய வெளிப்பிரகாரத்தை மட்டும் நாங்கள் சுற்றி வந்துட்டு அந்த கோவிலை பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த 2 கோயிலும் பார்த்து முடிச்சு நாங்கள் கிட்டத்தட்ட திருப்பதி கீழ் திருப்பதி வந்துட்டோம். கீழ் திருப்பதி பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற நம்ம PS4 பெரம்பூர் ஸ்ரீனிவாச பவனுக்கு வந்திருக்கோம். நாங்கள் கரெக்டாக பொங்கல் டைம் வந்ததுனால ரொம்ப விசேஷமான டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே நாங்கள் எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கீழ் திருப்பதியில் இருக்கிற பத்மாவதி தாயார் கோவில், திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி கோயில் போகணுன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் போய் அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ திருப்பதி போயிட்டுருக்கோம். திருப்பதி இது மாதிரி எத்தனை வாட்டி வந்தோமோ அத்தனை வாட்டியும் நாங்கள் வந்து வண்டி எடுத்து மேலே போயிடுவோம். மேலேருந்து தரிசனம் பார்த்து வந்தால் தான் எல்லாட்டையும் வழக்கம். இந்த முறை படிக்கட்டு ஏறி போகணுன்னு எல்லோரும் நாங்கள் முடிவு பண்ணுற ஃபேமிலியாக எல்லோரும் வந்ததால் சரி ஒன்றா சேர்ந்து போயிடலாம்னு சொல்லி போனோம். அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று அலப்புரி வழியாக போகலாம், அது கொஞ்சம் லாங்காக இருக்கும். இன்னொன்று ஸ்ரீவாரிமேட்டு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதோடைய படிக்கட்டு மாதிரி 2338 படிக்கல். அதை ஏறி போகலான்னு எல்லோரும் முடிவு பண்ணிட்டோம். அந்த வழியில் தான் நாங்கள் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். படிக்கட்டு ஏறுறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டு சாமிக்கு தீபாரதனெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா ஏற போகிறோம் நாங்கள்.
பலமுறை திருப்பதி போயிருந்தாலும் இந்த மாதிரி ஏறி போனது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா 2 பக்கம் அந்த மரம் செடிகள் இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதே குழந்தைங்களோடையும் எல்லாரோடையும் பேசிட்டு போகிறது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருப்பதி மலை ஏறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று அலப்பிரி மேட்டு, இன்னொன்று வந்துட்டு ஸ்ரீவாரி மேட்டு. இந்த 2 வழியாக நம்ம மலைக்கு மேலே ஏறி போயிடலாம். இந்த அலப்பிரி ரூட்டுன்றது கிட்டத்தட்ட 3550 படிக்கட்டு இருக்குது. இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட நீங்கள் போய் சேர்கிறதுக்கு ஒரு 4 to 5 மணி நேரம் ஆயிடலாம். ஆனால் அதுவே இந்த ஸ்ரீவாரி மெட்டுன்றது கிட்டத்தட்ட 2388 படிக்கட்டு இருக்குது. இது ஒரு 2 மணிலேருந்து 3 மணி நேரம் எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அலப்பிரி மெட்டு ஏறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஈஸியாக ஏறிட்டு போயிடலாம். ஒன்று அந்த அலப்பிரி மெட்டில் போனீங்கன்னா நீங்கள் அந்த 5ல் 1 பங்கு வந்துட்டு பிளெயின் ரோடாக இருக்கும், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ஸ்ரீவாரி மேட்டுன்றது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இங்கேருந்து திருப்பதி தேவஸ்தானம் போர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒருவேளை அலப்பிரி மேட்டுக்கு போகிறதா அது 24 மணி நேரம் எப்போவுமே ஓப்பனாக இருக்கும், எந்த டைமில் கூட நீங்கள் போகலாம். ஆனால் இந்த ஸ்ரீவாரி மேட்டு வழியாக நீங்கள் போகிறதா இருந்தால் காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ஏற முடியும். அந்த நைட் சமயத்தில் கண்டிப்பாக அது க்ளோஸாக தான் இருக்கும். ஸோ இந்த படிக்கட்டு ஏறும்போது நீங்கள் நிறைய பேர் அந்த மாதிரி வேண்டுதல் செய்கிறத பார்க்கலாம். சில பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வர்றவங்க, ஒய்ஃப் வந்துட்டு அந்த மஞ்சள் தேய்ச்சிக்கிட்டே போவாங்க ஒரு படிக்கட்டையும், ஹஸ்பண்ட் வந்துட்டு அதுக்கு குங்குமத்தில் போட்டு வச்சுட்டு போவாங்க. ஸோ இது வரும் படிக்கட்டு ஏறி போகிற வேண்டுதல் மட்டும் இல்லை, இந்த ஒரு வேண்டுதல் நிறைய பேரும் குறிப்பாக இந்த ஆந்திராவுக்கு நிறைய மக்கள் அது பண்ணுற நான் பார்த்துருக்கேன். ஹஸ்பண்டாக ஒய்ஃப் வர்றவங்க செய்வாங்க, சில அம்மா பொண்ணு இல்லை அம்மா பையன் வர்றவங்க, ஒருத்தர் மஞ்சள் பூசிக்கிட்டே போகிறது, ஒருத்தர் குங்குமம் வச்சுக்கிட்டே போகிறது, மொத்தம் அந்த 2338 படிக்கும் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது பண்ணுறது நாங்கள் ரெகுலராக அந்த ஒரு காட்சி நீங்கள் பார்க்கலாம். இந்த அலப்பிரி மேட்டு பாதை வழி எல்லா இடத்துலையும் அந்த தேவஸ்தானம் போர்டு, பாத்ரூமு, தண்ணி ஃபெசிலிட்டிலாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படிக்கட்டு ஏறி போகிற சில பேர் வேண்டுதலுக்காக செய்வாங்க, சில பேர் ஃபேமிலியாக போகும்போது அது பேசிக்கிட்டே நடந்து போகலான்ற எண்ணத்தில் வருவாங்க. ஸோ ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா இது படியேறி போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா எல்லோரும் பேசிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். தனியாக போனோன்னா அது கொஞ்சம் ஒருமே சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியும். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 1000 படி தாண்டி மேலே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த 1000வது படி வரும்போது எல்லோரும் ஒன்றா பாதம் வச்சு நாங்கள் இப்போ மேலே ஏறி போகிறோம். இந்த திருப்பதிக்குள்ளே வந்தாலே நீங்கள் அந்த ஏணுகொண்டலவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா அந்த வார்த்தையை நீங்கள் நிறைய கேட்கலாம். அந்த ஏணுகொண்டலவாடானா அந்த 7 மலைக்கு அதிபதி. இந்த 7 மலைன்றது அந்த திருப்பதி சுற்றி இருக்க 7 மலை, அதாவது சேஷாத்ரி, கருடாத்ரி, நீலாத்ரி, அஞ்சனாத்ரி, விருஷபாத்ரி, நாராயணத்ரி, வெங்கடாத்ரி, இந்த 7 மலைகள் நடுவில் இருக்கிறது தான் இந்த திருமலை. அதனால தான் அது 7 மலைக்கு அதிபதினு சொல்லுவாங்க. பட் இது படிக்கட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ செங்குத்தாக இருக்காது, ரொம்ப நார்மலாக இருக்கும், ஈஸியாக ஏறிட்டு போயிடலாம். ஒரு 2 மணி நேரத்தில் ஏறி முடிச்சிடலாம். இந்த மொத்த படிக்கட்டு 2338 படியில் ஏறிடலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பட் கொஞ்சம் கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 500 படி தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக அந்த மொத்த படிக்கட்டு நீங்கள் ஏறிடலாம். ஸோ படியேறி மேலே வந்தாச்சு. எல்லாருக்கும் பயங்கர களைப்பாக இருந்துச்சு, எல்லோரும் பசிக்குது போய் சொன்னதுனால நேராக அங்கே மேலே சாரங்கின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃபஸ்ட்டு நாங்கள் லஞ்சை முடிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த லஞ்சு முடித்ததுக்கப்புறம் அங்கேயே பக்கத்தில் கோயில் பக்கத்தில் ஒரு மடம், ஹதிராம்ஜி மடம்னு மடம் இருக்குது. அந்த மடத்தில் தான் புக்கிங் பண்ணியிருக்கோம். அந்த மடம் எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ண போயிருக்கோம். ஸோ இந்த மடத்தில் ரூம் கிடச்சது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா அந்த மடத்தோடைய கதவு திறந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கோவில் தான், திருமலை கோவில் தெரியுது. ஸோ அந்த கோவிலை பார்த்துக்கிட்டே அந்த ரூமில் உட்காரலாம். அதே மாதிரி எங்கள் ரூமுக்கு வெளியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணுவுடைய சிலை, அது மிகவே நீளமான ஒரு சிலை, அந்த சிலையை இந்த ரூமோட பின்னாடியே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ரூம் கிடச்சது ஒரு நல்ல விஷயந்தான். திருப்பதி கோயிலுக்குள்ள இருக்கிற மூலவர் வந்து வெங்கடாச்சலபதி நின்ற குலத்தை தான் எப்பவும் இருப்பார். இவருக்கு வெங்கடாச்சலபதி பேர் தவிர ஏழுமலையான், திருவேங்கடைமுடையான், வேங்கடநாதன், வெங்கடாச்சலபதி, வெங்கடேசன், வெங்கடேஸ்வரன், கோவிந்தன், ஸ்ரீனிவாசன், பாலாஜி, இப்படி பல பேரில் வெங்கடாச்சலபதியை சொல்லுவாங்க. 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த கோவில் பல சர்ச்சைகள் உள்ளாருன்னு சொல்லுவாங்க. இவருடைய மூலவர் சிலை பார்த்தீங்கன்னா சைவர்கள் இது வந்துட்டு முருகருடைய சிலைன்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வைணவர்கள் இது வந்து திருமாலுடைய சிலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கும். அந்த 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து அந்த ராமானுஜர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ
ஸோ இந்த விக்ரம் இது அவரே உணர்த்தட்டும் அது என்ன. அதனால் அவர் உள்ள ஒரு உடுக்கை, சக்கரம், சங்கு இதெல்லாம் அந்த மூலவர் சிலையில் கர்ப்பகிரகத்தில் வச்சுட்டு கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்போது அந்த சக்கரமும் அந்த சங்கும் பார்த்தீங்கன்னா அதோடைய மேனியில் அப்படி ஒட்டி இருந்தது பார்த்துருக்காங்க. அதுலேருந்து இது திருமால் அவரையே வெளிப்படுத்தியிருக்கான்னு சொன்னதுக்கப்புறம் தான் சைவர்கள் இது திருமாலோட சிலைன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கதையும் இருக்குது. நீங்கள் கோயிலுக்குள்ளே சுற்றி வந்தீங்கன்னா அந்த கோயிலுடைய சுவர்களில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கல்வெட்டுகள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1180 கல்வெட்டுகள் இருப்பது அதில் பார்த்துருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் தான் அதிகமாக இருக்கும். தமிழ் தவிர பார்த்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடம் அந்த 2 லாங்குவேஜ்லேயும் கல்வெட்டு இருக்கு. ஆனால் மெஜாரிட்டியாக தமிழுடைய கல்வெட்டுகள் தான் கோயிலை சுற்றி இருக்கும். திருப்பதியில் பல விழாக்கள் நடந்தாலும் அதோடைய அந்த பிரம்மோற்சவம், அந்த 9 நாள் நடக்கிற பிரம்மோற்சவம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இது வந்து அதோடைய முதல் பிரம்மோற்சவம் பார்த்தீங்கன்னா பிரம்மனாலே தொடங்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்குள்ளே 3 பிரகாரம் இருக்குது, ராஜகோபுரம் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே ரங்க மண்டபம்னு ஒன்று இருக்குது. இந்த ரங்க மண்டபம்னா ஸ்ரீரங்கத்தில் அந்த காலத்தில் மாலிகஃபருடைய படைகள் வந்துட்டு அந்த கோவிலை சிதலமாக்கினப்போ அந்த ரங்கநாதருடைய சிலையை கொண்டு வந்து இங்கே பாதுகாப்பாக ஒரு 60 வருஷம் வச்சுருந்தாங்க. கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் தான் அந்த சிலை திருப்பியும் கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் வச்சாங்க. அப்போ அந்த சிலை இங்கே இருந்த அந்த காலகட்டத்தினால அந்த மண்டபத்துக்கு ரங்க மண்டபம்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவில் இன்றைக்கி நாங்கள் போகல, நாளைக்கு காலையில் தான் தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ராத்திரி இங்கே ஸ்டே தான். ஸோ ராத்திரி எல்லோரும் குடும்பமாக எல்லாருமே அந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ராத்திரி நேரத்தில் திருப்பதியோடைய அந்த ப்ரெசன்ஸ் அதை ஃபீல் பண்ணுறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கோவிலோட குளம் இதெல்லாம் பல தடவை வந்திருந்தாலும் இதெல்லாம் நான் ஃபுல்லாக பார்க்கல, ஏன்னா நம்ம ஸ்டே பண்ணதே இல்லை. ஸோ இந்த ஸ்டே பண்ணதால் இதெல்லாம் நிறைய சுற்றி பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இந்த வாட்டி திருப்பதி வந்தது ஒரு மிக சிறப்பான ஒரு அனுபவம் எல்லோரும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த அனுபவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் திருப்பி சென்னைக்கு கிளம்பிகிட்ருக்கோம்.